Oh, Hi, sir. hey, hi. Okay, so let me check who are joined today. Okay, I guess we have the team now. We can start the session from where we left last time. So last time screen yaar share pannadhu? I guess Sayed, right? No, after Sayed, someone also shared the screen, right? On Monday. Is that Guhan? Sir, it's me, Karthik. Okay, Karthik. Karthik, share பண்றீங்களா? Let's continue with that same flow. Let's Yes. close the topic, then we will move to the new one. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க வீடியோ சார். ஒரு 5 மினிட்ஸ் நான் ஷேர் பண்ணலாமா அதுக்கப்புறம் கார்த்திக் ஷேர் Yeah, sure. Well, first let us clear the doubts, then அடுத்த டாபிக் போலாம். முகமது ஸ்கிரீன் பாக்குறீங்களா? ஸ்கிரீன் தெரியுது, சொல்லுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி வந்து we have a slicer, அது மத்த விஷுவல்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்காக ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமா. ஓகே, இப்போ இதுல வந்து கார்டு இல்லைன்னா ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நான் ஃபில்டர் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, என்னால ஏன் மல்டிபிள் ரோஸ் செலக்ட் பண்ண முடியல? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஒரு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இது ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து இதுவும் இதோட சோர்ஸும் ஒரே டேபிள், இந்த எக்ஸாம்பிள் இந்த விஷுவலோடைய சோர்ஸும் ஒரே டேபிள் தான். சோ அதனால இது வந்து இன்டராக்ட் ஆகுதுங்கிறீங்களா? இப்போ எனக்கு வந்து என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, இதே மாதிரி நான் நிறைய விஷுவல்ஸ் வச்சிருப்பேன். ஓகே, நான் இன்டராக்ட் எனக்கு ஒரு பர்టిక్యులர் டேபிள் வந்து இன்டராக்டே ஆகக்கூடாது. ஆக்சுவலா அது டாபிக், அது இன்னைக்கு அதான் கவர் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து பார்த்தது வந்து எப்படி இன்டராக்ஷன் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து அது எப்படி நம்ம மேனுவலா போய் ரிமூவ் பண்றது. டிஃபால்ட்டா பவர் பேல என்னன்னா இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ டிஃபால்ட்டா ஒரு விஷுவலுக்கும் இன்னொரு விஷுவலுக்கும் டேட்டா கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆயிடும் அந்த விஷுவல். பட் ஸ்டில் பவர் பேஸ் ஆஃபரிங் அஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த இன்டராக்ஷனை மாத்திக்கலாம். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு, லைக் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி டெமோல எப்படி பார்க்கறது. சரி, ஓகே. அப்புறம் இன்னும் நான் குளோபோ வந்து யூஸ் பண்றேன். அதுல வந்து எனக்கு லொகேஷன் எக்ஸாக்ட்டான லொகேஷன் எனக்கு காட்ட முடியும். நான் வந்து கண்ட்ரி வந்து இந்தியா, ஒமான், சிங்கப்பூர் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு யூஎஸ் மட்டும் காட்டாதுன்னு நினைக்கிறேன், கரெக்ட்டா? இல்ல யூஎஸ்ல வந்து எல்லா கண்ட்ரியோட இது காட்டுது, அதுதான் குழப்பமா இருக்கு. இதுல ஃபுல் மோட் எது? இதான் அதேதான் பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதான் பாருங்க, என்னோட இது வந்து ஒமான் நான் போட்டிருக்கேன், இந்தியாலாம் போட்டிருக்கேன். ஓகே, இந்தியா வந்து பாருங்க, இந்தியா செலக்டே ஆகல, இந்தியாவே வரவே இல்லை. ஓகே, அந்த காலமை மட்டும் செலக்ட் பண்ணுங்களேன். லைக் நீங்க கண்ட்ரின்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. அது எந்த டேபிள்ல இருக்கு? எந்த டேபிள் சொல்றீங்க? எம்ப்ளாயி டேபிள். இது எம்ப்ளாயி இல்ல, கண்ட்ரியோட டேபிள், தனி டேபிள். கண்ட்ரில இருக்கு. ஓகே, சோ ரீசன் என்ன அப்படின்னா, ஓகே, ஆக்சுவலா இத நான் லாஸ்ட் டைம் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். இத நான் ஆக்சுவலா லாஸ்ட் மினிட்ல பண்ணதுனால நான் சொல்லல. என்ன ரீசன் அப்படின்னா, லைக் கரண்ட்லி அந்த கண்ட்ரிக்கு நீங்க நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? கண்ட்ரியோட காலமோட நேம் வந்து நேம்னு தான கொடுத்திருக்கீங்க. லைக் அந்த ஃபீல்டோட நேம் வந்து நேம்னு இருக்கு, கரெக்ட்டா? மீன்ஸ் கண்ட்ரி டேபிள்ல நேம்னு வச்சிருக்கீங்க அந்த ஃபீல்ட், கரெக்ட் தானே? அந்த ஃபீல்ட் தானே சார்? ஓகே, ஆக்சுவலா என்ன பவர் பி ட்ரை பண்ணுது அப்படின்னா, அந்த பர்టిక్యులர் டேட்டாவை வந்து டெக்ஸ்டா தான் கன்சிடர் பண்ணிருக்கு. அந்த காலமை செலக்ட் பண்ணுங்களேன். நேம்ங்கறத மட்டும் ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்களேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே டாப்ல வந்து டேட்டா கேட்டகரின்னு ஒன்னு இருக்கா? நெக்ஸ்ட், ஓகே, அதை ஓபன் பண்ணுங்க. சோ இங்க வந்து நம்ம மேனுவலா வந்து அந்த காலம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணணும். ஆக்சுவலா பவர் பி என்ன பண்ணும்னா, நீங்க கண்ட்ரிக்கு நேம் கண்ட்ரினே வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து அலைன் பண்ணிக்கிறோம். இந்த ஃபீல்டு வந்து கண்ட்ரிங்கிற ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கரண்ட்லி நேம்னு வச்சிருக்கிறதுனால அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்ன டேட்டா இது அப்படின்ட்டு. அதனாலதான் ப்ராப்பரான டேட்டா உங்களுக்கு காட்டல. சோ மேப்பை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப ஆட் பண்ணுங்க. இந்த மேப்பை டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு திரும்ப கொடுங்க மேப். இதை டெலீட் பண்ணுங்க கம்ப்ளீட்டா. இதுவா? பேக் டு ரிப்போர்ட் போங்க.
ஓகே, டெலிட் பண்ணிடுங்க. இப்போ புதுசா மேப் ஆட் பண்ணுங்க. இப்போ அந்த கண்ட்ரி ஆட் பண்ணுங்க. நேம்ல தான் வரும். லொகேஷன் வந்து நேம். மேபி இந்த சைஸ்ல வந்து நீங்க எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே சைஸ்னு ஒன்று இருக்கா? ஆமா. சைஸ்ல வந்து எம்ப்ளாயி ஐடி, கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி. ஓகே. மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. கண்ட்ரி டிஸ்ப்ளே ஆகலையா? இல்ல, டிஸ்ப்ளே ஆகல. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் கனெக்ஷன் எடுக்கிறேன். ரிமோட் கனெக்ஷன் கொடுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருக்கா? கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? எதுவும் இதல்ல இல்ல, மீன்ஸ் பிளாக்கர் இல்ல. ஓகே, இது கண்ட்ரி ஆக்சுவலா. ஓகே, சாரி. கண்ட்ரி அண்ட் கவுண்டின்னு வேற எதுவும் இத செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இது வந்து நான் ஆக்சஸ் கட் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட். ஓகே, நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மேல வந்து அந்த இது தெரியணும்னா என்ன பண்றது? எந்த கண்ட்ரி வந்து கரெக்டா? ஒமான்னா எனக்கு, இந்தியானா இது கலர்லாம். ஓகே, அது ஆக்சுவலா அகைன் அது வந்து ஃபார்மேட்டிங் கான்செப்ட். நம்ம அடுத்து வர போறோம் டாபிக், ஒரு டாபிக்கா கவர் பண்ணலாம். ஓகே, பட் நான் நோட் பண்ணிருக்கேன், நீங்க சொல்றத நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் இது எல்லாமே அப்கமிங் டாபிக் தான். சோ we will cover it up, not an issue. ஸ்டாப் பண்ணிட்டோமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க அவரே கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, டேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ வாட் எவர், லைக் விஷுவல்ஸ் இருக்கு, அது போதும். ஸோ டேட்டா டஸ் நாட் அ மேட்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஓரளவு விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதுக்கு போக ஒரு சில கீ டாபிக்ஸ் இருக்கு விஷுவல்ஸ்ல. அந்த விஷுவல்ஸ் மட்டும் நீங்க குயிக்கா பார்த்துட்டு அடுத்த டாபிக்ஸ் வந்து குயிக்கா போயிடலாம். ஸோ இப்போ கேபிஐன்னு சொல்லிட்டு பவர் பிஐல ஒரு விஷுவல் இருக்கு. ஸோ கேபிஐங்கிறத வந்து நீங்க ரியல் டைம்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் மோஸ்ட்லி இதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது அப்படி கேபிஐனா என்ன? அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னா, லாஜிக்கலி நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னா, அது வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கா இல்லைன்னா நெகட்டிவா இருக்கான்னு காட்டுறதுக்கு வந்து இந்த கேபிஐன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேபிஐ என்னன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் நடக்கு, ஒரு கம்பெனில வந்து டெய்லி வந்து பிசினஸ் நடக்குது. அந்த பிசினஸ் வந்து கிரீன்ல இருக்கா, ரெட்ல இருக்கா, லைக் எந்த இயர்ல, லைக் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு சேல்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கா நெகட்டிவா இருந்திருக்கான்னு பாக்குறதுக்கு வந்து அந்த கேபிஐங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி குயிக்கா அதுக்கு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜி, நீங்க அந்த என்டர் டேட்டா மட்டும் கிளிக் பண்ணுங்க. நம்ம குயிக்கா ஒரு டம்மியா ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி அந்த சேல்ஸ் டார்கெட் ஒரு டேட்டா இருந்துச்சுல்ல, டார்கெட் வச்சு. ஓகே, டார்கெட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேபிள். ஓகே, சோ இங்க நம்ம இருக்கு டேட்டா. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்க, டைரக்டா டிசைன் போயிரு. இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த டேட்டாவும் கிட்டத்தட்ட அதே தானே. லைக் நான் ஒரு பர்டிகுலர் இயருக்கு நான் எதிர்பார்த்த சேல்ஸ் வந்து நடந்திருக்கா இல்லையாங்கிறத அந்த டேட்டா நமக்கு காட்டுது. இப்போ இதை எப்படி நம்ம கேபிஐயா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ டிசைன் மோடுக்கு போயிருங்க ஜி. சோ இப்போ 4th ரோல லாஸ்ட் விஷுவல் இருக்கு பாருங்க. விஷுவலைசேஷன்ல அந்த ஐகான்ல 4th ரோல லாஸ்ட் ஐகான். இங்க இல்ல, ஐகான்ஸ் இருக்குல்ல, விஷுவலைசேஷன் ஐகான்ஸ், சின்ன சின்ன ஐகான்ஸ் இருக்குல்ல. ஓகே 1 2 3 4 4th லாஸ்ட் ரோ. ஓகே, இது இன்னொரு பேஜ்ல போட்டுமா? பெட்டர். ஓகே, இன்னொரு பேஜ் கிளிக் பண்ணிக்கோ. ஓகே,
ஓகே, இப்போ நமக்கு வந்து அதுல ஆக்சுவலா உங்களுக்கு காட்டுதா இண்டிகேட்டர், ட்ரெண்ட் ஆக்சிஸ், டார்கெட் கோல்ஸ் காட்டுதா அந்த ஃபீல்ட்ஸ் லிஸ்ட்ல, அந்த விஷுவலைசேஷன் கீழே. ஸோ இப்போ வந்து அந்த டார்கெட் டேபிள் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டார்கெட்ல வந்து அந்த டார்கெட் டேட்டா கொடுத்துருங்க. ஓகே, ட்ரெண்ட் ஆக்சிஸ்ல இயர் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலா இதுல என்னன்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இயரை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இல்ல நமக்கு மொத்தமா வேணும் அப்படின்னா மொத்தமா கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஓவராலா பார்க்கலாம். ஸோ ஓவராலா எனக்கு என்ன அந்த டேபிள் வியூக்கு போங்களேன். லெஃப்ட் சைட்ல டேபிள் வியூன்னு ஒன்று இருக்கா? ஓகே, அதுல வந்து இந்த டேபிளை மட்டும் கிளிக் பண்ணிக்கோ. நமக்கு ஓவராலா எவ்வளவு இருக்கு சேல்ஸ், நம்ம டோட்டலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், டோட்டலா சேல்ஸ் வந்து எவ்வளவு இருந்திருக்கணும்? 15K plus 8 plus 4 plus 7 plus 5 எவ்வளவு ஆச்சு டோட்டல்? ஸோ 23 30 39,000. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 39,000 ஃபார் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். டார்கெட் லெவல் இருக்கு நமக்கு 22 30 36 40 இருக்கு. ஸோ 40,000 டார்கெட், 39,000 சேல்ஸ் நடந்திருக்கு டோட்டலா. ஸோ இப்போ வந்து நீங்க அங்க போங்க, அந்த டிசைன் போங்க, டிசைன் வியூக்கு போயிருங்க. ஸோ இங்க நமக்கு என்ன பண்ணுது ஆக்சுவலா? ஓகே, கோல் வந்து ஒரு 12,000 தானா? ஓகே, நீங்க அந்த டேட்டா கிளிக் பண்ணிட்டு இது என்ன டேட்டா காட்டுதுன்னு பாருங்க. சம் பண்ணிருக்கா, கவுண்ட் பண்ணிருக்கா, என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த டிராப் டவுன் செலக்ட் பண்ணுவோம்ல, நம்பர் ஆட் பண்ண உடனே. ஓகே, சேல்ஸா? சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் சம் தான். டார்கெட் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, சம் தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா வந்து 12,000. ஸோ மீன்ஸ் டோட்டலா டார்கெட்ல வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து 12,000. நமக்கு டோட்டல் நடந்திருக்க ஸ்கேல் வந்து என்னன்னா மீன்ஸ் அந்த சேல்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா 15,000 நடந்திருக்கு. ஸோ டேட்டாவை கன்சிடர் பண்ணாதீங்க, இதுல ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ஸோ நீங்க ஒரு 2 டேட்டாவை கம்பேர் பண்ணிட்டு இது எனக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகமா நடந்திருக்கு எதிர்பார்த்ததை விட, இல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா நடந்திருக்குன்னு பாக்கிறதுக்கு இந்த கேபிஐங்கிற கார்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா ஒரு ஜென்ரலா ஒருத்தர் யூசர் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் இயருக்கு இதை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட் சைட்ல? ரைட் சைட்ல விஷுவலைசேஷனுக்கு கொஞ்சம் லெஃப்ட்ல அதுல அந்த இயர்ங்கிற டிராப் பண்ண மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதுல அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேசிக்னு மாத்திக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் தான், நம்ம தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த கான்செப்ட் வரும்போது இப்போ ஏதாவது ஒரு இயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மேபி 2021 கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல கோல் வந்து 10,000 பட் நடந்திருக்கு வந்து ஒரு 8,000. ஸோ எனக்கு வந்து -20% இருக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் பிசினஸ். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த பர்டிகுலர் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். கேபிஐன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ மேஜரா இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஓகேயா? ஸோ இதே மாதிரி மேப் பார்த்துட்டோம். மேப் பக்கத்துல இன்னொரு மேப் இருக்குல்ல, அந்த ஃபீல்டு மேப்னு ஒன்று இருக்கும். மேப் விஷுவல் பாத்தீங்கல்ல. ஸோ ஃபீல்டு மேப்னா என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பார்த்த மேப்போட வேற ஒரு டிசைன் தான் வந்து ஃபீல்டு மேப். மேபி நீங்க பேஜ் 2க்கு போயிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் இது இல்ல, பேஜ் 2 போய்க்கோங்க. ஆல்ரெடி ஒரு மேப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஸோ இந்த பர்டிகுலர் மேப்பை கிளிக் பண்ணிட்டு இல்ல ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற மேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேப்பை மாத்தி விடுங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா அந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மேப் வந்து டாட்டா காட்டும். இந்த மேப் வந்து கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரி வந்து ஃபுல்லா வந்து மேப் பண்ணி விட்டு. ஸோ அதான் இந்த ரெண்டு மேப்புக்குள்ள டிஃபரன்ஸ். அதுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கு பாருங்க, லைக் ஒரு அதுக்கு பேரு காஜ் அப்படிம்பாங்க, காஜ் சார்ட். ஸோ இது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எவ்வளவு வந்து டோட்டலா நடந்திருக்கு ப்ராக்ரஸ். இப்போ ஒரு 100% நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 100% கம்ப்ளீட் ஆயிருக்கா, இல்ல 50% கம்ப்ளீட் ஆயிருக்கா, இல்ல 10% கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது ஒரு பார் மாதிரி காட்டும். லைக் ஒரு கர்வா காட்டும். மேபி நீங்க அவுட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு அந்த சார்ட் ஆட் பண்ணுங்க. அவுட் சைட்ல கிளிக் பண்ணிக்கோங்க, மேப்ல இருந்து வெளியில வந்துட்டு. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேபி நீங்க ஏதாவது ஒரு டேட்டா கொடுங்க. லைக் சேல்ஸ்ங்கிறத கொடுங்களேன். சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்களேன். இப்போ டார்கெட்டை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு காட்டுதா? லைக் டோட்டலா எனக்கு வந்து 78K வந்து 38K வந்து இப்போதைக்கு நான் கவர் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே பார், அந்த பார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். லைக் கொஞ்சம் கொஞ்சமா டேட்டா ஆட் ஆக அப்படி பார் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க உங்க டேட்டால பர்சன்டேஜ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் எனக்கு 100% டார்கெட் வர வேண்டியிருக்கு,
10% கம்ப்ளீட் ஆயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் வந்து டே பை டே அப்டேட் ஆக மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 15% இருக்கும், நாளைக்கு டேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த 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 ப்ளூ கலர் பார் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த பர்டிகுலர் சார்ட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டேட்டா வைஸ் இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா டேட்டா வந்து நம்ம டம்மியா நம்ம ரேண்டமா போட்ட டேட்டா லைவா ப்ராஜெக்ட்ல எதுக்கு யூஸ் பண்றதுங்கிற மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் விஷுவல் வந்து மோஸ்ட்லி ஃபார் ப்ராக்ரஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்றது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ண போற சார்ட்ஸ். லைக் மேக்ஸிமம் நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா 90% வந்து இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல இருக்கும். மீன்ஸ் அந்த கேட் சார்ட் ப்ராக்ரஸ் அப்டேட் பண்றதுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு மேப் இருக்கும். உங்க டேட்டால வந்து எங்கெல்லாம் நீங்க டேட்டா கண்ட்ரி இல்லைன்னா ஜியோகிராஃபி யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து மேப் இருக்கும். எங்கெல்லாம் மல்டிபிள் நிறைய கேட்டகரிஸ் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் பார் சார்ட் இருக்கும். எங்கெல்லாம் லிமிடெட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் பை சார்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டா இந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா பவர் பிஐல இருக்கிற விஷுவல்ஸ். அகைன் நாட் ஓன்லி பவர் பிஐ, எந்தெந்த ரிப்போர்ட்டிங்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ எல்லா ரிப்போர்ட்டிங்லயுமே வந்து இந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதான் வந்து ஓவராலா விஷுவல்ஸ்க்குள்ள ஒரு கான்செப்ட். ஸோ மீன்ஸ் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த பர்டிகுலர் டேட்டாவை எங்க பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்போது ஐடியா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லைக் எந்த விஷுவல் எங்க யூஸ் பண்றது, லைக் நேற்று சொன்ன அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன சாம்பிள் மாதிரி தான். இப்போ நீங்க ஒரே டேட்டாவுக்கு வந்து நீங்க பை சார்ட்டும் யூஸ் பண்ணலாம், பார் சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். பட் எந்த விஷுவல்ல எந்த டைம்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கிற பொறுத்து தான் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோட அந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். லைக் ஏன்னா எல்லாமே வந்து டேட்டா தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகுது. நீங்க பை சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பார் சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே டேட்டா தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. பட் கரெக்டான விஷயம் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும் அந்த ரிப்போர்ட்ல. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் வேணும். நீங்களே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே அந்த ரிப்போர்ட்டை அகைன் அண்ட் அகைன் வந்து பேரலா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த விஷுவல் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா இது எதுவுமே ப்ரீ டிஃபைன் கிடையாது. பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு எந்த ஒரு டிக்ஷனரியுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணி கத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே ஹிண்ட்ஸ். நான் சொன்னது எல்லாமே இந்த விஷுவல் இந்த இதுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் சைட்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷுவலைசேஷன் சைட்ல இப்போதைக்கு நம்ம என்ன இருக்கோ அந்த விஷுவலைசேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டேட்டா ஆட் பண்ணி பார்த்தோம், இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ரியல் டைம்ல நீங்க இதை ஒரு ரிப்போர்ட்டா கொண்டு போய் அட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரைட் ரிப்போர்ட். ஏன்னா லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இல்ல. லைக் நமக்கே தெரியும் இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரேண்டமா சம்பந்தமே இல்லாம ஒரு கலர் ஆட் பண்ணிருக்கோம், ஒரு டேட்டா ஆட் பண்ணிருக்கோம், ஒரு ப்ராப்பர் பிரசன்டேஷன் இல்ல, எதுவுமே நம்ம பண்ணல. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ரிப்போர்ட்டா கிரியேட் பண்ணல. இது நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் விஷுவலைசேஷன். ஸோ எப்படி இதை கன்வெர்ட் பண்றது, ரிப்போர்ட்டா எப்படி இதை மாத்துறது அப்படிங்கிறதுக்கு ஃபார்மட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஃபார்மட்டிங்? இப்போ நம்ம இப்போ பேஜ் 2 போங்களேன் ஒரு செகண்ட். ஸோ இப்போ நம்ம பண்ணிருக்கோம்ல, இந்த அங்கங்கே ஒரு ரிப்போர்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் பிரசன்டபிள் ஃபார்மட்டுக்கு மாத்துறதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மட்டிங். ஸோ அப்படி ஃபார்மட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணலாம் யூசருக்கு. மீன்ஸ் ஜி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் விஷுவல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்ல இந்த பேஜ். ஸோ இந்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த பர்டிகுலர் பேஜை கொண்டு போய் நம்ம ஒரு யூசர்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா யூசருக்கு இது வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் தெரியும். பட் இது வந்து கரெக்டான ரிப்போர்ட்டா இல்ல வெல் ப்ரிப்பேர்டு ரிப்போர்ட்டான்னு கேட்டா அவங்களுக்கு அது தெரியாது. மீன்ஸ் நம்மளால இதை சொல்ல முடியாது வெல் ப்ரிப்பேர்டு ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளே இன்னும் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஃபார்மட்டிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கத்துக்கிறோம். அகைன் அது நமக்கு ஒரு நாள் ஃபுல் டாபிக் வந்து ஃபார்மட்டிங்ல போவோம். என்னென்னலாம் ஃபார்மட்டிங் இருக்கு, எப்படி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, எப்படி டைட்டில் கொடுக்கறது, எப்படி டிஸ்பிளே பண்றது லேபிள்ஸை, எப்படி வேற கலர்ஸ் மாத்துறது, எப்படி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றது, இந்த கண்டிஷனுக்கு இந்த கலர் கொடுன்னு எப்படி அப்ளை பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து அப்கமிங் செஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது எல்லாமே டிசைனிங் ஃபேஸ்ல தான் வரும். நம்ம அதெல்லாம் தானா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குயிக்கா நம்ம அந்த இன்ட்ராக்ஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, பவர் பிஐல டிஃபால்ட்டா விஷுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கு, ஒன்னு கிளிக் பண்ணா இன்னொன்னு கிளிக் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ அந்த விஷுவல் இன்ட்ராக்ஷனை எப்படி மேனுவலா கட் பண்ணி வருதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் தான். லைக் நீங்க எந்த இன்டர்வியூ பவர் பிஐ அட்டெண்ட் பண்ணாலும் இதை கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு தெரியும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு சிம்பிள் ஆப்ஷன், பவர் பிஐலேயே ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கு. அந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்துக்கிட்டா போதும், நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க அந்த ஸ்லைசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்லைசர்ல இருந்தானே எனக்கு இன்ட்ராக்ஷன் வேணாம்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ டேட்டா நீங்க எதுவும் செக் பண்ண வேண்டாம், அந்த ஸ்லைசரை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டா அந்த ஸ்லைசரோட.
ஓகே, இப்போ ஃபார்மட் போங்களேன். ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா டாப்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைட்ல எடிட் இன்டராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லா விஷுவலுக்கு மேலேயும் ஒரு சின்ன சின்ன ஐகான்ஸ் ஓப்பன் ஆகுதா? அகைன் கிளிக் பண்ணுங்க எடிட் இன்டராக்ஷன். இப்போ இது எல்லாமே போயிருக்கும். இப்போ அகைன் கரெக்டா அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு இன்னொரு கிளிக் பண்ணுங்க எடிட் இன்டராக்ஷன். லைக் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்லைசரை செலக்ட் பண்ணணும். ஸ்லைசரை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன சின்னதா ரெண்டு ஐகான் தெரியுதா ஒரு விஷுவலுக்கு மேலேயும்? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு ஐகான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் இமேஜுக்கு, மீன்ஸ் அந்த விஷுவலுக்கு மேலே ரெண்டு ஐகான் இருக்கும். டிஃபால்ட்டா ஒன்னு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ செலக்ட் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபில்டர். அதோட மீன்ஸ் அந்த ஐகானோட பேர் வந்து ஃபில்டர் ஐகான். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதுல கிராஸ் மார்க் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா நன் ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நன் அப்படின்னா நீங்க இந்த செக் பாக்ஸை மாத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த விஷுவலுக்குள்ள இன்டராக்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த கார்டு விஷுவல் இருக்குல்ல, கார்டு விஷுவலுக்கு மேல இருக்கிற அந்த சர்க்கிளை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்டு ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவலைசேஷன் ரிலேஷன்ஷிப் கீழே டாப்ல ஜி விஷுவல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் டைட்டில் கொடுத்துருக்கீங்களா? அது கிட்ட ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சின்ன எதுனாலும் ஓகே, நீங்க இதை கிளிக் பண்ணாலும் சரி, அதுக்கு மேல உள்ளதை கிளிக் பண்ணாலும் சரி, ஒரு விஷுவலுக்கு ஒன்னு இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மத்த எல்லாமே அப்டேட் ஆகும், அந்த பர்டிகுலர் விஷுவல் மட்டும் அப்டேட் ஆகாது. தெரியுதா உங்களுக்கு? மேபி நீங்க கார்டுக்கு மேல இருக்க விஷுவல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். லைக் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு விஷுவல் 3 டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கிற அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு மாறாது டேட்டா. இது ரிமூவ் பண்ண முடியாதா? நீங்க திரும்ப அடுத்த லெஃப்ட் சைடுல இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ எய்தர் விஷுவலைசேஷன் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்கலாம், இல்லனா அந்த லிங்க் எடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் பண்ண முடியும். இது வந்து வெறும் அந்த ஸ்லைசருக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல. ஒரு விஷுவல் டு இன்னொரு விஷுவல், நீங்க எந்த விஷுவல்ல இருந்து எந்த விஷுவலுக்கு கட் பண்ணணுமோ அந்த விஷுவலை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு விஷுவல் இருக்கிற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து அந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஐடி பை ஜெண்டர் இருக்கா, ஐடி பை ஜெண்டர்ல இருக்கிற மேல் ஆர் ஃபீமேல் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்களேன். சோ இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க அந்த கலர் மேல. சோ இப்போ நீங்க உங்களுக்கு மேல மாறுதா, மீன்ஸ் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மத்த பார் எல்லாமே மாறுதா? சோ எனக்கு இங்க இருந்து விஷுவலைசேஷன் வேணாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷுவல் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த விஷுவலுக்கு உங்களுக்கு கனெக்ஷனை ரிமூவ் பண்ணுமோ ரிமூவ் பண்ணி விட்டுலாம். புரியல ஜி. இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஃபீமேல் கிளிக் பண்ணிருக்கீங்களா? ஃபீமேல் கிளிக் பண்ணோம்னா மேல டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 4ன்னு காட்டுதா? இப்போ வந்து எனக்கு என்னன்னா, நான் இந்த பர்டிகுலர் சார்ட்டை என்ன கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மாறவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷுவலை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த விஷுவல் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எந்த விஷுவல்ல இருந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த விஷுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த விஷுவல்ல இருந்து ரிமூவ் பண்ணனும்னா என்ன அர்த்தம்? இந்த நீங்க எதை கிளிக் பண்ணா உங்களுக்கு சேஞ்சஸ் வரக்கூடாதோ அந்த விஷுவலை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ எந்த விஷுவல்ல உங்களுக்கு ஃபில்டர் வேணாமோ அந்த விஷுவலோட அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிருங்க. ஆமா, இப்போ நீங்க கிளிக் பண்ணுங்க, டேட்டா மாறாது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கும் அப்ப இதுக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இன்டராக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸ்லைசருக்கு பண்ண மாதிரி இதுக்கும் எல்லாமே பண்ணணும். ஸ்லைசர் செட் பண்ணி
ஸ்லைசர் செலக்ட் பண்ணிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லாஜிக் தான் இதுல. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த விஷுவல்ல இருந்து இன்டராக்ஷன் ரிமூவ் பண்ணுமோ அந்த இன்டராக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ரிமூவ் பண்ணுமோ அதை ரிமூவ் பண்ணி விட்டு. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு சார். ஏதாவது வேற 2 விஷுவல் ட்ரை பண்ணி பாருங்களேன். மைண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷுவல் பண்றதை விட ஏதாவது ஒரு விஷுவல்ல இருந்து 2-3 விஷுவல் கட் பண்ணி விட்டு பாருங்க. பிராக்டிஸ் குயிக்கா பண்ணி பாருங்க. இப்போ இதுல இது கட் பண்ணணும். சார் இதே மல்டிபிளும் பண்ணலாம்ல சார்? மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் அதான் பண்ணி பார்க்க சொல்றேன் இப்போ அவங்கள. நீங்க எந்தெந்த விஷுவலுக்கு வேணுமோ எல்லா விஷுவல்ல இருக்கிற கிராஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பட்டன் பிரஸ் பண்ணணும். கண்ட்ரோல் வேண்டாம். அந்த சர்க்கிளை மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும். அந்த கிராஸ் சர்க்கிள் போட்டு ஒரு கிராஸ் இருக்குல்ல. ஓகே ஓகே சார். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க சார். அந்த இன்ட்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு அதை திரும்ப கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணும்? அதே மாதிரி நீங்க எந்த விஷுவல்ல இருந்து கனெக்ஷன் கொடுக்கணுமோ அந்த விஷுவலை செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணீங்கல்ல, ஆமா, அதுக்கு லெஃப்ட்ல ஒன்னு இருக்கா ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி ஒன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எனேபிள் ஆயிடும். ஓகே. அது ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் பாப் அப் பண்ணி காட்டும். அதை கிளிக் பண்ணுங்களேன். ஹைலைட்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து ஹைலைட் ஆகி காட்டும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ ஜெண்டர்ல போங்களேன். ஜெண்டர்ல மேல் ஃபீமேல் இருக்கா, மேல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெளியில வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லா செலக்ஷனும் ரிமூவ் ஆயிடும். மவுஸை வெளியில வச்சு கிளிக் பண்ணுங்க ஒரு தடவை. கிளிக் ஆகல இன்னும். ஐடி செலக்ட் ஆயிருக்கு. சாரி டிபார்ட்மெண்ட் நேம்ல ஐடி செலக்ட் ஆயிருக்கா? ஓகே, இந்த ஹைலைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்றீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதோட இம்பாக்ட் எந்தெந்த டேட்டால இருக்கோ அது மட்டும் ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ ஜென்ரலா வந்து அந்த டேட்டா ஃபில்டர் ஆயிடும். டோட்டலா ஃபில்டர் ஆகாம ஹைலைட் மட்டும் பண்ணி காட்டும். இப்போ எனக்கு 10 எம்ப்ளாய் இருக்காங்கன்னா 10 எம்ப்ளாய் 2 பேர் மட்டும் தான் ஐடில இருக்காங்கன்னா 2 டேட்டா மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். நீங்க ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமே 2 ரோ மட்டும் தான் அந்த இடத்துல காட்டவே செய்யும். நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். லைக் ஜஸ்ட் ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்குது. லெஃப்ட் எக்ஸ்டெண்ட். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் நேம்ல ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்லைசர்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஐடி செலக்ட் ஆயிருக்கா? இப்போ லோன் கொடுங்க. லோனை செலக்ட் பண்ணுங்க. லோன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எத்தனை டேட்டா உங்களுக்கு காட்டுது பாருங்க. யூஎஸ் போங்களேன். யூஎஸ்ல எத்தனை டேட்டா காட்டுதுன்னு பாருங்க. மவுஸ் லைட்டா அந்த பார்க்கு மேல வைங்க. நம்பர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. யூஎஸ்ல salary 16.5. அடுத்த செகண்ட் என்ன இருக்கு பாருங்க. டார்க் கிரீன்ல, சாரி டார்க் ப்ளூல 33,000 சம்திங் இருக்குல்ல. இப்போ நன் கொடுத்துக்கோங்க. நன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு திரும்ப டேட்டா பாத்தீங்கன்னா 22,545. ஸோ இதுல வந்து சேஞ்சஸ் எதுவுமே நடக்கல. கரெக்டா? ஏன்னா நம்ம ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லைசர் அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. ஸ்லைசர்ல இருக்கிற ஐடியையும் லோனையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ அந்த பார் சார்ட்ல இந்த பை சார்ட்ல இருக்கிற ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி அந்த ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு அந்த யூஎஸ்ல என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க. 13.5 நெக்ஸ்ட் போங்க. அந்த டார்க் பாருங்க 27 இருக்கா? இப்போ இது ஃபில்டருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹைலைட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட். சோ இப்போ என்ன பண்ணனும்னா அந்த யூஎஸ் கிட்ட போங்க. யூஎஸோட கவுண்ட பாருங்க. சோ 22,000ங்கிறது இவ்வளவுதான். நம்ம செலக்ட் பண்ணது வந்து நம்ம டோட்டல் salary வந்து 22,500. அதுல ஹைலைட் பண்ணிருக்க டேட்டா வெறும் 13,000. உங்களுக்கு அதுல காட்டுதா? டேட்டா டிஸ்ப்ளேல காட்டுது பாருங்க. நேம் யூஎஸ், salary 22,500. பட் ஹைலைட் பண்ணிருக்க டேட்டா வந்து வெறும் 13,500.
ஸோ இது என்ன பண்ணும்னா டோட்டல் நம்பர்ல நீங்க செலக்ட் பண்ண டேட்டா எவ்வளவுங்கிறத மட்டும் காட்டும். மீன்ஸ் ஜெண்டர் ஃபீமேலுக்கு இவ்வளவுதான் வந்து டேட்டான்னு சொல்லி அதில் காட்டுது. ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆயிடும். நன்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகாது. ஹைலைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். மேலுக்கு நான் இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்ட்டா கரெக்ட். மேலோட இது வந்து 13500 1,35,000. இல்ல டோட்டல் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து salary வந்து 2,25,000 இருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ என்னன்னா சாரி இது ஏன் ஸ்லைசருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னா ஸ்லைசரோட கான்செப்ட் வந்து வேற. விஷுவல் டு விஷுவல் வந்து இன்ட்ராக்ஷன் அப்படி இருக்கும். பட் ஸ்லைசர் நீங்க கிளிக் பண்ணிட்டு மீன் ஸ்லைசர் அந்த டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, கார்டு, ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடி. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹைலைட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்லைசரோட அந்த பியூட்டியே என்ன அப்படின்னா டேட்டா ஃபில்டர் பண்றது. ஸோ அங்க வந்து நீங்க ஹைலைட் ஆப்ஷன் ஒர்க் பண்ணா அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி படி அது கரெக்ட் கிடையாது. அதனால ஸ்லைசருக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. மற்ற எல்லா விஷுவலுக்கும் வந்து எனேபிள் இருக்கும். ஸ்லைசர் டு ஸ்லைசர் வந்து எனேபிள் ஆகும். மீன்ஸ் சாரி விஷுவல் டு விஷுவல் வந்து எனேபிளா இருக்கும். இப்போ பை சார்ட்ல இருந்து பார் சார்ட்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். லைன் சார்ட்ல இருந்து பார் சார்ட்டை ஹைலைட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி டு ஸ்லைசர் வந்து எதர் நீங்க ஃபில்டர் பண்ணலாம் இல்லனா ஃபில்டர் பண்ண முடியாது. அது ரெண்டு தான் பண்ண முடியும். புரிஞ்சதா? அது டவுட் இருக்கா? ஹலோ ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ விஷுவல் இன்ட்ராக்ஷன் நம்ம பார்த்தது. லைக் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், விஷுவல் இன்ட்ராக்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்புறம் விஷுவல் இன்ட்ராக்ஷன் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வந்து இப்போ ரெண்டு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்மட்டிங்னு ஒன்று பார்க்கணும். ஸோ ஃபார்மட்டிங்னா என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி இருக்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வேற ஒரு லெவலுக்கு மாற்ற போறோம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணிட்டு அதை நம்ம ஃபார்மட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இந்த பேஜை. டைட்டில் வந்து ஃபார்மட்டிங் கொடுப்போங்க. விஷுவல் அண்ட் ரிலேஷன்ஷிப் தூக்கிட்டு டைட்டில் மேலேயும் கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம், ஃபார்மட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த கார்டை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பெட்டர் டெலிட் பண்ணிடுங்க. நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேஜ் 2ல இருக்குல்ல. ஸோ பார் சார்ட், பை சார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா எல்லாத்தையும் ரைட் சைட்ல வந்து தள்ளி வச்சிருங்க. நம்ம ஒரு விஷயம்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் கார்டு. இங்க செலக்ட் பண்ணும்போது ஃபார்மட் அதுக்கப்புறம் அந்த எடிட் இன்டராக்ட்னு வந்துச்சுல, அது ஏன் வர மாட்டேங்குது? ஃபார்மட்டை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஆல ஃபார்மட். ஓகே, ஃபார்மட் செலக்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ நான் இது பண்ணனா கம்ப்ளீட்டா போய்டும். கம்ப்ளீட்டா போயிடும்னா அந்த நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து சேவா இருக்கும். அந்த டிஸ்ப்ளேல மட்டும் காட்டாது, அவ்வளவுதான். இப்போ இருக்கணுமா இருக்கு ரிமூவ் பண்றதா பெஸ்ட். ஏன்னா பாத்தீங்க ஓகே, இது விஷுவல்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடுல தள்ளி வச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷுவலா ஃபார்மட் பண்ண போறோம். டெலிட் பண்ணாலும் ஓகே, இல்ல ரைட் சைடுல தள்ளி வச்சிட்டாலும் ஓகே, எதுனாலும் ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே லைக் அந்த கார்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் 12 இருக்குல்ல, அதை தவிர மத்த எல்லாத்தையுமே மூவ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார்மட்டிங்கிறது ஜெனரலா இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி ஃபார்மட் பண்ணுவோம், ரெஸ்யூம் எப்படி ஃபார்மட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபார்மட்டிங்கிறது காமன் டேர்ம் தான். ஸோ இந்த ஃபார்மட்டுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஹை லெவல்ல அந்த டிசைன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு தான் ஃபார்மட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில ஃபார்மட் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். எப்படி ஃபார்மட் பண்றதுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஆன் டாப் ஆஃப் த ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன மாதிரி ஃபார்மட் கொடுக்கலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி நமக்கு ஒரு கார்டு இருக்கு கரெக்டா. 12ங்கிறது ஒரு கார்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ங்கிற ஒரு கார்டு. ஃபார்மட்ல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, என்ன டேட்டா நம்ம ப்ரெசென்ட் பண்றோங்கிறத கரெக்டா யூசருக்கு புரிய வைக்கும். கரெக்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அந்த கார்டு பார்க்கும்போது என்ன இருக்கு, 12 நம்பர் இருக்கு. அதுக்கு கீழே நீங்க கொடுத்துருக்கீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஸோ இது வந்து கரெக்ட், நீங்க கரெக்டா டிஸ்பிளே பண்ணிட்டீங்க. ஜென்ரலா வந்து இது இப்படி இருக்காது. கரெக்டா. நீங்க அந்த கார்டை செலக்ட் பண்ணுங்களேன். கிளிக் பண்ண உடனே இது எப்படி நீங்க மாத்துறீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்ட்டு விஷுவலைசேஷன் கீழே அந்த ஃபீல்ட்ல போயிட்டு ரீநேம் பண்ணுங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க பண்ணிட்டீங்க. கரெக்டா.
இது போக பில்ட் விஷுவல்ஸ்னு ஒரு டாப் இருக்கா, விஷுவலைசேஷன் கீழே. ஸோ அது கீழே வந்து ஆல்ரெடி அந்த ஒரு ஐக்கான் வந்து செலக்ட் ஆயிருக்கு, அதனாலதான் அந்த சின்ன சின்ன ஐக்கான உங்களுக்கு காட்டுது. பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பில்ட் விஷுவலுக்கு பக்கத்துல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ செகண்ட் நோட். ஓகே, ஸோ இது என்னன்னா, இதுதான் வந்து கம்ப்ளீட்டா பேக்கேஜ்னு சொல்லுவோம், மீன்ஸ் இந்த ஃபார்மேட்டிங் பேக்கேஜ்னு சொல்றது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் விஷுவல் ஒன்று இருக்கு, ஜெண்டர்னு ஒன்று இருக்கா, இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த பர்டிகுலர் கார்டை வந்து இன்னும் பியூட்டியை இன்னும் அழகாக்க போறோம். ஸோ இப்போ விஷுவலைசேஷன்ல கால் அவுட் வெளியே ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ கால் அவுட் வெளியில வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுதா, ஃபாண்ட் சைஸ், போல்டு, இட்டாலியன், அண்டர்ஸ்கோர், இதெல்லாம் காட்டுதா? இதெல்லாம் லைட்டா டக்குன்னு சேஞ்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு டேட்டா மாத்தி. ஸோ இது இங்கதான் வந்து நீங்க மீன்ஸ் அந்த நம்பர்ஸை வந்து ஃபார்மேட் பண்றது, வேல்யூஸை ஃபார்மேட் பண்றதுக்கு ஆப்ஷன், என்னென்ன ஸ்டைல்ல உங்களுக்கு வேணும் டேட்டா அந்த மாதிரி கொடுக்குறது. இங்க ஃபாண்ட் சைஸை மாத்திக்கலாம், ஃபாண்டோட கலரை மாத்திக்கலாம், ஃபாண்ட் டெக்ஸ்டோட இதை மாத்திக்கலாம், டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி பார்த்தோம்னா கூட மாத்திக்கலாம். ஃபாண்டோட பேர் இருக்கு பாருங்க, டிஏஎன் இருக்கு பாருங்க மேல, அதான் வந்து ஃபாண்டோட ஃபேமிலி நேம், என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே யூனிட்னா என்னன்னா, இப்போ நிறைய டேட்டா உங்களுக்கு இருக்கு, ஒரு 1 lakh 2 lakh 3 lakhs டேட்டா இருக்குது அப்படின்னா, கரெக்டான டேட்டா ஃபார்மேட் என்ன, எனக்கு வந்து தௌசண்ட்ஸ்ல வேணும், இல்லைன்னா நம்பர்ல வேணும், இல்லைன்னா மில்லியன்ஸ்ல வேணும், பில்லியன்ஸ்ல வேணும். இப்போ ஒரு 10 crores அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பில்லியனா வேணும் அப்படின்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும் பில்லியனுக்கு. ஸோ அந்த மாதிரி அதை டிஃபால்ட்டா பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ கால் அவுட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு விஷுவலுக்கும் ஒரு மாதிரி இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்டுக்கு நமக்கு தேவையானது மெயினான ஐட்டம் என்ன, ரெண்டு. ஒன்னு அந்த டாப்ல இருக்க நம்பர், ரெண்டாவது கீழே இருக்கிற அந்த லேபிள், கரெக்டா? சோ இந்த ரெண்டை எப்படி ஃபார்மேட் பண்றதுக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும் இதுல. ஃபர்ஸ்ட் உள்ளது கால் அவுட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேட்டகரி லேபிள் நீங்க வேணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆன்னு ஒரு ஐகான் செலக்ட் ஆயிருக்கா ரைட் சைட்ல கேட்டகரி லேபிளுக்கு பக்கத்துல, அதை கிளிக் பண்ணீங்க, அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அது ஹைட் ஆயிடும். ஸோ நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிட்டு இதையும் நீங்க கலர் கொடுத்துக்கலாம், என்ன கலர்ல வேணும், என்ன கண்டிஷன் வேணும் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இது வந்து ஜெனரலா இந்த பர்டிகுலர் விஷுவலுக்கு உள்ள ஒரு ஃபார்மேட் ஆப்ஷன். இது போக ஜெனரலா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன, கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணுங்களேன். சோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும்னா, எந்த பிளேஸ்ல உங்களோட அந்த விஷுவலை வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க, ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்றதான் ஃபார்மேட். லைக் ஹைட் 150 அப்படின்னா டோட்டல் இந்த விஷுவலுக்கு ஹைட் எவ்வளவு வேணும், இந்த விஷுவலுக்கு வித் எவ்வளவு வேணும், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன? லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க, ஓகே எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜ் நீங்க ஒரு இடத்துல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இமேஜ் வந்து நீங்க வெப்சைட்ல போடுறீங்க அப்படின்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த ரெண்டரிங் ஆற ஒரு இப்போ இதை மினிமைஸ் பண்ணுங்களேன். அந்த லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு அந்த கார்டு இருக்குல்ல, லெஃப்ட் சைட்ல கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த கார்டை ஹைட்டையோ இல்ல வித்தையோ வந்து சேஞ்ச் பண்ணுங்களேன். கிராஜுவலா தான் சேஞ்ச் ஆகும், உங்களால இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஹைட்டை ஒரு சைடாவும் வித்த ஒரு சைடாவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுவே வந்து ரெண்டர் பண்ணிக்கும், எது கரெக்டான மீன்ஸ் எதை வந்து நல்லா விஷுவலைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் காட்டும். இப்போ நீங்க அந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அதை மாத்திக்கலாம். எனக்கு ஏதோ டிஃபரன்ஸ் தெரியல. அதை ரிமூவ் பண்ணீங்களா இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோவை? பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இத ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சென்டர்ல இங்க இல்ல லெஃப்ட் சைடுல சென்டர்ல ஒரு சின்ன ஐகான் இருக்கு. ஓகே, இது இன்க்ரீஸ் பண்ணுங்க. கரெக்ட், நீங்க பண்ணது கரெக்ட். இன்க்ரீஸ் பண்ணுங்க ஹைட்டை.
ஹைட் நீங்க வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓபன் பண்ணுங்க, எனேபிள் பண்ணுங்க. இப்போ நீங்க பண்ணதை அப்படியே திரும்ப பண்ணுங்க. ரைட் சைடுல கிளிக் பண்ணுங்க, மீன்ஸ் வித் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மாறும்போது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு அது விசிபிள் ஆகுதான்னு தெரியல. பட் இதோட ஃபார்மெட்ல பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 12 டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, சோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இன்க்ரீஸ் பண்ண என்லார்ஜ் பண்றீங்கல்ல, சைஸ் ஹைட்டையும் வித்தையும் வந்து என்லார்ஜ் பண்றீங்கல்ல, என்லார்ஜ் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேல வந்து அது குவாலிட்டி குறையாம பாத்துக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா. சோ இன்னும் இது சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, ஒரு இமேஜ் உங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக்சர் வச்சிருக்கீங்க நீங்க, மீன்ஸ் இது ஆக்சுவலா உங்களுக்கு பாக்ஸ்னால உங்களுக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜோட சைஸ் வந்து வெறும் 10x10 வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு போட்டோ, உங்களோட போட்டோவே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோவை 10x10 வந்து பவர் பிஐக்குள்ள ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஜென்ரலா என்ன ஆகும், ஒரு சின்ன இமேஜ ஜூம் பண்ண அதோட குவாலிட்டி என்ன ஆகும், ஒரு மாதிரி பிளர் ஆகுமா? இப்ப நீங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் ஓகே கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அது என்ன சைஸ்ல நீங்க அதை இன்புட்ல உள்ள கொடுத்தீங்களோ, அது எவ்வளவு தூரம் அதை குவாலிட்டியா டிஸ்பிளே பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்ட் நீங்க என்னதான் லோ குவாலிட்டி இமேஜ் வச்சாலும் அது எவ்வளவு தூரம் அதை ஹைலைட் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் கரெக்டா காட்டும். இமேஜா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா அதை பார்க்கும்போது தெரியும். மேபி நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். இந்த நம்பர்னால உங்களுக்கு பெருசா டிஸ்பிளேல தெரியல. பட் அது ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டரிங்கோட குவாலிட்டி தான். பொசிஷன் என்ன அப்படின்னா, எந்த பிளேஸ்ல உங்க ரிப்போர்ட் நீங்க அந்த பர்టిక్యులர் விஷுவல் வைக்க போறீங்க. இப்போ மீன்ஸ்ல மேபி ஒரு 0 ஆட் பண்ணுங்களேன் ஹரிசாண்டல்ல. மீன்ஸ் 110 ஜீரோக்கு பதிலா 110 கொடு. சேஞ்ச் ஆகுதா? ஹரிசாண்டல் வெர்டிகல் எந்த பொசிஷன்ல உங்களோட இமேஜ் வேணுமோ அந்த பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம், அந்த விஷுவல் வச்சுக்கலாம். Okay. Okay. ஓகே, சோ இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோக்குள்ள ஒரு இது. இப்போ அதுக்கப்புறம் கீழே உள்ளது பாருங்க. இது முகமது அடுத்த ஆப்ஷன் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்குல, ஓபன் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஆப்ஷனா இல்ல டைட்டிலா? டைட்டில் அதான் மீன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அதுலயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இது பெருசா உங்களுக்கு வந்து அந்த மீன்ஸ் இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல அந்த சைஸோட இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். பட் டைட்டிலுக்கு போயிடலாம். நம்ம டைட்டில் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு டைட்டில் நீங்க இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. சோ இங்க வந்து நீங்க டைட்டில் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இமேஜ் இந்த பர்టిక్యులர் விஷுவலை பத்தி நீங்க ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். சோ மேல டைட்டில் உங்களுக்கு வரும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அந்த லேபிள் வேண்டாம் எனக்கு டைட்டிலா வேணும் அப்படின்னா நீங்க டைட்டில் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த லேபிளை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஓகே ஜி. ஓகேயா? சோ இது வந்து டைட்டில். இன்னொரு என்ன பியூட்டி அப்படின்னா அந்த டைட்டிலையும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். லைக் டைட்டிலுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிட்டு டைட்டிலுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸை மாத்துறது, டைட்டிலுக்கு ஒரு சென்டர் அலைன்மெண்டா கொடுக்குறதா, டாப் அலைன்மெண்டா கொடுக்குறதா, அதெல்லாம் கூட இங்க பண்ணிக்க முடியும். ஓகே, சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் டைட்டில் வந்து சென்டருக்கு போயிடும். ஓகே ஜி. ஹெட்டிங் என்ன? டெக்ஸ்ட்டுக்கு ஹெட்டிங் என்ன டிஃபரன்ஸ்? ஓபன் பண்ணுங்க. நிறைய ஸ்டைல் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். லைக் இன்பில்டா நிறைய ஸ்டைல் வச்சிருப்பாங்க அந்த மீன்ஸ் டைட்டிலுக்கு.
நீங்க ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணதுனால அதை காட்டல. லைக் ஜென்ரலா வந்து இப்போ நீங்க எதுவுமே இல்லாம நீங்க நார்மல் கொடுத்தீங்க மீன்ஸ் ரீசெட் டு டிஃபால்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே 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 டைட்டில் கீழே. ஓகே, இப்போ வந்து டைட்டில் எனேபிள் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ சைஸ் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணுங்க. ஜென்ரலா வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. ஐ கெஸ் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன் இதுல. ஆக்சுவலா இது என்னன்னா ஹெட்டிங்னா என்னன்னா நீங்க வேர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2-3 சைஸ்ல காட்ட தெரியுமா? ஒரே லெட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் நேம்ல இருக்கும். கொஞ்சம் மாத்துனீங்க அப்படின்னா சைஸ் ஹெட்டர் மட்டும் பெருசா இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு டிசைன்ல வரும்ல, அந்த மாதிரி உள்ளது. நான் இது என்ன செக் பண்றேன். சைஸ் பேக்ரவுண்ட் என்ன வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல். டெக்ஸ்ட் ராப்ங்கிறது வந்து நீங்க வேர்ட்ல யூஸ் பண்ற டெக்ஸ்ட் ராப் தான். இப்போ டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்குது அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப பெரிய டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா வேர்ட் ராப் கொடுங்க, அதுவே கட் ஆகி 2 லைனா வந்துடும். கீழே இருக்கு பாருங்க. ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன இருக்கு பாருங்க. கீழே வாங்க. இன்னும் 2 மேபி ஜஸ்ட் எம்ப்ளாய் கொடுங்க. அவ்வளவுதான். மாறுதா? சோ ராப் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறாது. சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு. ஒரே லைன்ல வந்து டாட் டாட்டா வரும். ஓகே, சோ கீழே வாங்க. இன்னும் 2 மெயின் இது இருக்குல்ல, எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்களேன். இதெல்லாம் ஜென்ரலா எல்லா விஷுவலுக்கு வந்து இது காமனா இருக்கும். இந்த இந்த மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறோம்ல. பேக்ரவுண்ட்னா இந்த பர்టిక్యులர் டைலுக்கு நீங்க வேற பேக்ரவுண்ட் கலரே ஆட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி வேணாலும் மாத்திக்கலாம். விஷுவல் பார்டர்னு ஒன்று இருக்கா? விஷுவல் பார்டர் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த பர்టిక్యులர் இமேஜுக்கு விஷுவலுக்கு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிடும். டிரான்ஸ்பரன்சிங்கிறது அதோட அந்த கலர் தீம் எவ்வளவு அது எவ்வளவு ஹைலைட் பண்ணி காட்டணும், எவ்வளவு கம்மி பண்ணி காட்டணும். டிரான்ஸ்பரன்சினா பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த டேட்டாவை பேக்ரவுண்ட் கலர் எவ்வளவு ஹைலைட் பண்ணி காட்டணும்ங்கற அந்த கலரோட இது குறையுது பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டே இருக்கா? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹைலைட் ஆகுது. இல்ல அது இல்ல. இது பேக்ரவுண்ட் மாறும்போது உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். விஷுவல் பார்டர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு பார்டர் கிரியேட் ஆயிடும். ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இது காட்டும். நெக்ஸ்ட் உள்ளது வெளியில கிளிக் பண்ணி பாருங்க. அந்த விஷுவலுக்கு வெளியில கிளிக் பண்ணி பாருங்க. அதை சுத்தி ஒரு பார்டர் ஒன்று இருக்கும். அந்த விஷுவலை சுத்தி வெளியில அந்த விஷுவல் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல அவுட் சைடுல கிளிக் பண்ணுங்க. ஒரு பார்டர் தெரியுதா? ஓகே, இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு தான் ஃபார்வர்ட் பண்ணணும். எந்த விஷுவல பண்ணணுமோ அந்த விஷுவல தான் பண்ணணும். ஓகே, ஷேடோன்னு ஒன்று இருக்கா? ஷேடோ கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேடோ ஒன்று டிஸ்பிளே ஆகும். எஃபெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த விஷுவல் எந்த பக்கம் ஷேடோ வேணும் கூட இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஆஃப் செட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆஃப் செட் பொசிஷன் இருக்கா? அவுட் சைட்ல வேணுமா இன்சைட்ல வேணுமா? ஷேடோ பொசிஷன் எப்படி வேணும்? ரைட்ல வேணுமா, லெஃப்ட்ல வேணுமா, டாப்ல வேணுமா, பாட்டம் ரைட்ல வேணுமா? எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கலரும் மாத்திக்கலாம். ஓகே ஓகே, டூல் டிப்புங்கிறது வந்து தனியா ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன். ஏன்னா டூல் டிப்புங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அதை மட்டும் நான் கடைசியில சொல்றேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு விஷுவலைசேஷன் சைட் ஃபார்மட் சைட்ல வந்து இது போதும். லைக் எந்தெந்த ஃபார்மட் இருக்குன்னு பார்த்துட்டோம். லைக் ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்படிதான் ஒரு பர்டிகுலர் விஷுவலா எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டுறதுங்கிறது. பட் அகைன் இதுவும் வந்து ரொம்ப பெட்டரா இல்ல. ஏன்னா இப்பதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் காட்ட முடியும். டே பை டே நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா உங்களால டிஸ்பிளே பண்ண முடியும்.
இப்போ குயிக்கா வேற ஏதாவது ஒரு விஷுவலை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணி இதுல ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா இதுலயும் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க அங்க என்ன ஜென்ரல்ல பாத்தீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆப்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கார்டை செலக்ட் பண்ணுங்களேன். அந்த கார்டு செலக்ட் பண்ண கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்க லெஃப்ட் சைட்ல. கிளிக் பண்ணிட்டு மேல ஃபார்மட் பெயிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டாப்ல ஹோம்க்கு கீழே. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள இங்க ஜென்ரலா நம்ம மத்த இதுல பார்த்த மாதிரி தான், மத்த மைக்ரோசாஃப்ட் பார்த்த மாதிரி தான். நீங்க ஜென்ரலா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி பண்ண எல்லா சேஞ்சஸும் வந்து இந்த விஷுவலுக்கு வந்து அப்ளை ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் விஷுவலுக்கு பண்ணது எல்லாமே இங்க அப்ளை ஆயிடும். அது போக அகைன் கிளிக் பண்ணுங்க. அதை ஃபார்மட் போயிட்டு விஷுவல் லெவல்ல இருக்கா, விஷுவல் லெவல்ல நிறைய ஆப்ஷன் இங்க காட்டுதா. நம்ம அந்த கார்டுக்கு வந்து 2 விஷுவல் தான் காட்டுச்சு. ஒன்னு அந்த நம்பர், இன்னொன்னு அந்த லேபிள். பட் இங்க வந்து நிறைய காட்டும். ஏன் அப்படின்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஒரு டேட்டா, ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஒரு டேட்டா, அந்த சின்ன சின்ன பார் ஒரு டேட்டா, அந்த லைன் ஒரு டேட்டா, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா. ஓகே. சோ இதை நீங்க வந்து ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. லைக் நான் உங்களுக்கு சொல்றதை விட இதெல்லாமே வந்து செல்ஃப் பிராக்டிஸ் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு 2வது தடவை புரியும். சோ அதனால பெட்டர் வந்து இப்போ ஒரு ஐகான் காட்டுதா, சின்னதா ஒரு வார்னிங் ஐகான் மாதிரி இப்போ காட்டுதா. அது ஏன் காட்டுதுன்னா உங்களுக்கு இருக்கிற விஷுவலோட சைஸை விட நீங்க கொடுத்துருக்க ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பெருசா இருக்கு, அதனால காட்டுது. அதை ஓபன் பண்ணுங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஓபன் பண்ணுங்களேன். சோ கீழே அந்த ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வேல்யூஸ் ஓபன் பண்ணுங்க. சோ 9 வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, 8ன்னு மாத்துங்க 9. நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கிற ஏதோ ஒரு விஷுவல் வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷுவல் அகாமடேட் பண்ணதை விட அதிகமா காட்டுது. அந்த இதை பெருசு பண்ணுங்க, உங்களோட விஷுவலை பெருசு பண்ணுங்க. அந்த பார் சார்ட் இருக்குல்ல, பார் சார்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இப்ப பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல அது இருக்கதான்ட்டு போயிடுச்சு. ஸோ ஏன்னா நீங்க ரொம்ப சின்னதா வச்சிருக்கீங்க, சின்னதா வச்சுட்டு அந்த நம்பர் சைஸ் கொடுக்கும்போது அது வந்து அகாமடேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த வார்னிங் ஐகான் காட்டும். எரர் இல்ல, வார்னிங். ஓகே. இதுல கீழே போனீங்கன்னா அந்த மார்க்கர் இருக்கும், லெஜெண்ட் இருக்கும், கலர் இருக்கும், டேட்டா கீழே வாங்க, டேட்டா லேபிள்ஸ் ஒன்று இருக்கா. ஸோ டேட்டா லேபிள்ஸ்னா என்னன்னா நம்பர் நீங்க டிஸ்பிளே பண்றது. அதை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ உங்களுக்கு நம்பர் காட்டுதா டிஸ்பிளேல. ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க ரிப்போர்ட் பாக்குறதுக்கே வந்து லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஃபார்மட்டுங்கிற கான்செப்ட் வந்து லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. பட் லைவ்ல ப்ராஜெக்ட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம நாளைக்கும் இன்னொரு விஷுவல் எடுத்துட்டு அதுல இருக்கிற எல்லா ஃபார்மட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன விஷுவல் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஃபார்மட் மேப்புக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம். ஓகே, இதுல எதுவும் queries, டவுட்ஸ் இருக்கா? இது டிஸ்கஸ் பண்ணணுமா? ஓகே, மறந்துடாம சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ எதுவும் queries இருந்தா we can discuss. Otherwise I guess today's topic போதும். நிறையவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லைக் நாளைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு விஷுவலுக்கு ஃபார்மட் பண்ணுவோம், பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். இனிமே நம்ம போற டாபிக் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் வைஸ் இருக்கிற டாபிக் தான். லைக் டிசைனிங் கம்மியா இருக்கும், ஃபங்க்ஷனல் வைஸ் நிறைய இருக்கும். லைக் எப்படி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பவர் பிஐல இன்க்ளூட் பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 கிளாஸ் அப்படி போகும். ஸோ நல்லா இருக்கும். பெருசா நீங்க டெக்னிக்கலா அதுல இருக்காது, பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நாளைல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா யூ கேன் வைண்ட் ஆஃப். No questions from my side. Okay, fine. ஓகே, ஆக்சுவலி மரியா சம்திங் யாரோ கேட்டிருந்தாங்க, டவுட் கேட்டிருந்தாங்க. மரியா ஆன்லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, உங்க சிஸ்டம் இப்போ ஓகே ஆயிடுச்சா? ஷேர் பண்ண முடியுமா?
ஷேர் பண்ண ஸ்ட்ரக் ஆகுது. அத ஆன் பண்ணி வச்சு அது ஸ்ட்ரக் ஆகி ஆஃப் சரி, ஆயிடுது. ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். நான் டைம் ஆச்சு ஆல்ரெடி. நாளைக்கு நீங்க கொஞ்சம் காலை ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு எதுன்னு பார்த்துடலாம். ஓகே சார். ஓகே ஆ. ஓகேங்க. தேங்க்யூ. then let's connect tomorrow. தேங்க் Bye guys.